பழம்பெரும் நாடக நடிகர் திரு எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். நீங்க யாருன்னு முதல் நான் சொல்றேன். உங்களுக்கு 75 வயசு ஆகுது. முதல்ல நாடகத்துல இருந்து சினிமாவுக்கு வந்தீங்க. சினிமாவில இருந்து அப்புறமா அரசியலுக்கு அஇஅதிமுக சார்பாக ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போகும்போது மயிலாப்பூர் தொகுதியில இரட்டை இலை சின்னத்துல எம்எல்ஏவா ஒரு பீரியட் இருந்தீங்க. அதற்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் போனீங்க. அதுக்கு பிற்பாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தீங்க. இந்த 2-3 வருஷமா திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்து இப்ப முழு திமுக காரரா செயல்படுறீங்க. இதெல்லாம் உங்க பொழப்புக்காக செய்றீங்க. அதுக்குள்ள நான் வரவே இல்லை. நான் முதல் சொல்லிடுறேன், 75 வயசு ஆகுது உங்களுக்கு. அதனால நீங்க மரகலண்ட மாதிரி பேசுறத தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுடைய சாபம் கிடைக்காம இருக்கும். ஏன்னா இன்றைய உங்களுடைய எஜமானர்களுக்கு விசுவாசமா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல ஒரு பத்திரிகை பேட்டி கொடுக்குறீங்க. அதுல தேவையில்லாம ஒரு பெண் குழந்தை, இந்த பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண் குழந்தை, அது எதுக்கு அந்நேரத்துல புதர்ல போய் நிக்குது? அந்த புதருக்கு இல்லாம போலீஸ் லைட்டு போட முடியும், தெருவுக்கு தான் லைட்டு போட முடியும்ன்றீங்க. தெருவுக்கு போலீஸா லைட்டு போடுறாங்க? அது உங்களுக்கு தெரியுதா? என்ன பேசணும்? உங்க விசுவாசத்தை காட்டணும்னா நீங்க வேற எப்படி வேணாலும் பேசுங்க. என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க, சரிங்களா? இப்ப நீங்க விசுவாசத்தை காட்டி மட்டும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? கலைஞர் டிவியில ஒரு நாடகத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் என்ன கேரக்டர்ல நடிக்கிறீங்க? வயசான 2-3 குழந்தைகளுக்கு தகப்பனான நீங்க ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர்ல நடிக்கிறீங்க. அதே கேவலத்தை உங்க பேச்சிலையும் நீங்க காட்டுறீங்க. பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கும் இல்லத்தில கழிப்பறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு முதல் தெரியுமா? பாரத பிரதமர் அவர்கள் இந்த 12 ஆண்டு காலமாக தனது அக்காவாக, தங்கையாக, அன்னையாக, அத்தையாக, மகளாக நினைத்து ஒவ்வொரு பெண்களும் அந்த கொல்லைக்கு போறது எவ்வளவு சிரமம், மாதவிடாய் காலத்துல வீட்டை விட்டு இரவுல போறது எவ்வளவு சிரமம் உணர்ந்து இந்த நாடு பூரா எத்தனை லட்சம் கழிப்பறைகளை கட்டின பிறகும் இதே தமிழ்நாட்டுல இந்த ஒரு கொடுமைக்கு ஆளான அந்த என் தங்கச்சி வெளியே போகக்கூடிய சூழ்நிலை இந்த தமிழ்நாடு இருக்கு. அதை பத்தி நீ என்னைக்கா பேசிருக்கீங்களா? தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பேசி உங்களுடைய லாபங்களை எஜமானர்கள்ட்ட வாங்கிக்கங்க. இந்த மாதிரி பேச்சுகளை தவிர்த்தீங்கன்னா உங்க சந்ததிக்கு சாபம் கிடைக்காம நீங்க நல்லபடியா வாழ முடியும்.